நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு 2 அடி விழப்போகுது. ஏமே உங்களுக்கும் ஒரு அடி விழப்போகுது. அது உங்க கையில இருக்கிற சங்கிலிகளை கட்டவிழ்க்க போகுது. குறைவுபட்டவர்களாய் அல்ல, நிறைவானவர்களாய் இந்த நாளில் நீங்கள் இருப்பீங்க. மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துறேன். இன்று கண்ட எகிப்தை இனி நீங்கள் காண்பதில்லை. ஹல்லேலூயா. எகிப்தில் உண்டு பண்ணின ஒரு வியாதியும் உங்களிலே வருவதில்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசியா அதை நான் முதல்ல உங்கள் மேலே டிக்ளேர் பண்ணுறேன். இன்று கண்ட எகிப்தை இனி நீங்கள் காண்பதில்லை. எகிப்தில் உண்டு பண்ணின ஒரு வியாதியும் உங்களிலே வருவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்களேன், நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா சமயத்தில் இருக்கும். ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால சொல்கிறதையே ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம தேவைகளுக்காக நம்முடைய நம்பிக்கை எங்கேயோ திருப்பப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த அற்புதமான வேளையில் நம்முடைய கண்கள் தேவனுக்கு நேராய் திரும்ப கடவுது. தேவனுக்கு நேராய் திரும்ப கடவுது. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ நம்முடைய பாருங்களேன், சரீரத்திற்காக டாக்டர்ஸை நம்புறது, மெடிசன்ஸை நம்புறது, பண தேவைக்காக வேற ஒரு மனிதனை நம்புறது, தொழிலை நம்புறது, இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நன்மையாகவும் முடியலாம், தீமையாகவும் முடியலாம். நான் எல்லாமே தீமைன்னு சொல்ல மாட்டேன். டாக்டர்ஸ்கிட்ட போகாதீங்கன்னு நம்ம சொல்கிறது இல்லை, பிஸ்னஸை பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் அதில் சரியாகவும் நடக்கலாம், தப்பாகவும் நடக்கலாம். வாய்ப்புகள் அப்படி இருக்குது. நிகழ்தகவுன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அது அப்படியும் ஆகலாம், இப்படியும் ஆகலாம். ஆனால் ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற 100% ரிசல்ட் இருக்குது. ஏமே 100% ரிசல்ட் ஒரு நம்பிக்கையில் இருக்குது பாருங்க. அது தேவனை நம்புறது, பெரியவரை நம்புறது, நல்லவரை நம்புறது. இந்த ஒரு நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது, என்னை வெட்கப்படுத்தாது, என்னை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவையில்லாத இடத்துல நம்முடைய நம்பிக்கைகள் இருந்ததுன்னா அது அப்படியே இன்றைக்கு திருப்பப்படட்டும். அந்த கனெக்ஷன்ஸ் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ஃபோக்கஸ் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஃப்ளோவை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது, எந்த பிசாசினாலையும் தடுக்க முடியாது, எந்த மனித சக்தியினாலும் அதை தடுக்க முடியாது. பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்களேன், ரட்சிப்புக்காக, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ப்ரேயர் பண்ணுற பேரண்ட்ஸு அந்த ரட்சிப்பு எங்கேருந்து வரும்னு பார்த்தா அவங்க பிள்ளைகள்கிட்ட தான் வரும் அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுடைய ஆக்டிவிட்டீஸில் ரட்சிப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்க ப்ரேயர் பண்ணுறது தேவன இடத்துல இருந்தாலும் அவங்க நம்பிக்கை எங்கே இருக்குன்னா இந்த 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 பையன் மேலேயே இருக்கும், அந்த பொண்ணு மேலேயே இருக்கும். அவங்ககிட்ட இருந்தே இந்த ரட்சிப்பை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ரட்சிப்பு வராது. கணவன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன்கிட்ட அப்படியே அந்த ரட்சிப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நடக்காது பாருங்க. தேவனை நம்பும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரட்சிப்பு நடக்கும். தேவனை முழுமையாக நம்பும்போது இங்கே என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக மாறுதல்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த மாறுதல்கள் தான் ரட்சிப்பு அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதில் ஏமாற்றங்கள், ஒவ்வொரு நாளும் காயங்கள் அதனால் வந்துக்கிட்டே இருக்குது. பேங்க்கை நம்பிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கே நெகட்டிவாக ஏதாவது நடக்கும் பொழுது காயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. எம்ப்ளாயீஸை நம்பிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது, காயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எம்ப்ளாயீஸையோ பேங்க்கையோ அல்லது நம்மளுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளையோ நம்பும்படியாக நாம் உண்டாக்கப்படவில்லை. நம்முடைய தேவைகளை பரிபூர்ணமாய் சந்திக்கிற தேவனை நம்பும்படியாக தான் நம்முடைய சிஸ்டமே இருக்குது. அந்த ஃபோக்கஸ் சரியாயிட்டு அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஃப்ளோ ரொம்ப சரியா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு ஒரு பெரிய ஓவர் ஃப்ளோ காத்து இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு abundant ஆஃப் ஃப்ளோ இன்றைக்கு காத்து இருக்குது. இட்ஸ் வெயிட்டிங். ஆமென். இந்த நாள் சூப்பர் நேச்சுரலான ஒரு நாளாக எனக்கு அமைய போகுது. இந்த நாளில் சூப்பர் நேச்சுரல் ஓவர் ஃப்ளோவை நான் பார்க்க போகிறேன். இந்த நாளில் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்கை நான் பார்க்க போகிறேன். இந்த நாளில் சூப்பர் நேச்சுரல் ரட்சிப்பை நான் அனுபவிக்க போகிறேன். சூப்பர் நேச்சுரலான பிரேக் த்ரூ என் வாழ்க்கையில் நடக்க போகுது. சூப்பர் நேச்சுரலாக என்னுடைய இடங்கள் எனக்கு இன்றைக்கு முடிந்து என் கையில் வரப்போகுது. சூப்பர் நேச்சுரலாக என்னுடைய டெப்த் எல்லாம் கேன்சல் ஆக போகுது. சூப்பர் நேச்சுரலாக என் குடும்பங்கள் இன்றைக்கு ஃபிக்ஸ் ஆக போகுது.
சூப்பர் நேச்சுரலா பிரிந்து போன உறவுகள் எல்லாம் இந்த நாள்ல சேர்க்கப்பட போது, சூப்பர் நேச்சுரல் டோர்ஸ் இந்த நாள்ல எனக்கு ஓபன் ஆக போது. இந்த நாள்ல நான் தேவனை நம்புறதுனால அதிசயமான வாசல்களும் அற்புதமான வாசல்களும் என் வாழ்க்கையில் இன்றைக்கு திறக்கப்பட போகுது. ஹல்லேலூயா, ஆமென். நம்பிக்கை கரெக்டா இருந்ததுன்னா தைரியம் தன்னால வரும். நம்பிக்கை சரி இல்லைன்னா சொல்லியிருக்கேன் நடக்குமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இல்லை, என் நம்பிக்கை ரொம்ப சரியா இருக்குது. என் நம்பிக்கை வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்துல என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். பாருங்க, இந்த பைபிள்ல இருக்கிறத தான் தேவன் செய்யணும்னு தேவனுக்கு ஒரு சட்டமும் கிடையாது. இந்த பைபிளுக்கு அப்பாற்பட்டும் சூப்பர் நேச்சுரலை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். பைபிளில் சொல்லியிருக்குது, 100 வயதுல அவன் குழந்தை பெத்தான், 200 வயதானாலும் அவரால் குழந்தைய கொடுக்க முடியும் இல்லையா? நிறைய பேர் சொல்றது உண்டு பாருங்க, பைபிளில் இருக்கிறத தான் நான் நம்புவேன், பைபிளை தாண்டி எதையுமே நான் நம்புறதில்லை அப்படின்னா சூப்பர் நேச்சுரலையே நம்ம மட்டுப்படுத்துறோம், தேவனையே நம்ம மட்டுப்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம் பாருங்க. ஏசாயா 43 இப்படி சொல்லுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, இதோ புதிய காரியத்தை இப்பொழுதே அது தோன்றும் அப்படிங்கிறார். தட் மீன்ஸ் புதிய காரியம்னா என்ன அர்த்தம்? பழசோட ஒப்பிடும் பொழுது அது எந்த விதத்திலையும் அதோட மேட்ச் ஆகாது பாரு. பழசோட ஒப்பிடும் பொழுது எந்த விதத்திலையும் புதுசோட அது மேட்சே ஆகாது. அப்போ இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் பழசு. வேதத்தில் சொல்லியிருக்கிற எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் பழசு. அப்படிதான் தேவன் செய்யணும்னு ஒரு சட்டமும் கிடையாது பாருங்க. தேவன் தன்னுடைய சுவாபத்தை ஒருபோதும் மாற்றுவதில்லை. ஆனால் செய்கிற விதத்தில் நிறைய ஃப்ளேவரை தேவன் வைத்திருக்கிறார். பைபிளில் நம்ம எங்கேயாவது இயேசு தலைவலிக்காக ஜெபம் பண்ணி அவர் சுகப்படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோமா? வாசித்ததே கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு தலைவலி சுகம் ஆயிருக்கா ப்ரேயர் பண்ணும்பொழுது அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக சுகம் ஆயிருக்குது. தேவன் ரெக்கமெண்ட் பண்ணி ஒருத்தனுக்கு வேலையை கொடுத்தார் அப்படின்னு எங்கேயாவது வாசிக்கிறோமா? இயேசு வேலையை கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோமா? அப்படி எதுவும் வாசித்ததே இல்லை பாருங்க. ஆனால் இப்போ வேலை கிடைக்குதா? அவர் நாமத்தில் ப்ரேயர் பண்ணால் வேலை கிடைக்குதா அப்படின்னா நிச்சயமாக வேலை கிடைக்குது இல்லையா? தேவன் எங்கேயுமே கார் வாங்கி கொடுத்ததாகவோ அதோலாம் பைபிளில் என்ட்ரி இல்லை. ஆனால் தேவன் இன்றைக்கும் நிறைய பேருக்கு கார் வாங்கி கொடுக்குறாரா? நிச்சயமாக வாங்கி கொடுக்குறாரு இல்லையா? அப்போது வேதமும் சொல்லுது பாருங்களேன், இந்த பைபிளில் சில காரியங்கள் இயேசு செய்ததை எழுத முடியல, ஏன்னா பக்கங்கள் போதாது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்ம எழுதாமல் நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்னும் சொல்லியிருக்குது. அப்போ இதில் செய்தது தான் தேவன் செய்திருக்கிறார், இதில் செய்தது மட்டும்தான் அவர் இன்றைக்கும் செய்கிறார் அப்படின்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம் பாருங்க. இல்லை இல்லை, அவர் இறந்து 4 நாள் ஆன ஒரு லாசருவை என்ன செய்யறாரு? உயிரோடு எழுப்புறாரு இல்லையா? அதை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அநேக அற்புதங்களை அவர் செய்த அற்புதங்களை எழுதலை அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அதில் 40 நாள் ஆன ஆளையும் அவர் எழுப்பியிருக்கலாம், 40 வருஷம் ஆன ஆளையும் அவர் எழுப்பியிருக்கலாம் பாருங்க. ஏன் தேவனால் அதை செய்ய முடியாது? அவர் உயிரோட எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அவருடைய உயிர் திரும்ப வல்லமை அப்படின்னு சொல்லப்படுற அந்த வல்லமையானது 4 நாள் வேலிடிட்டிக்கு மட்டும்தான் செல்லுங்கிறது எங்கேயுமே கிடையாது பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வேதத்திலேயே சொல்லப்படலைனாலும் உங்களுக்காக புதிய அற்புதங்கள் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேதத்திலேயே அப்படிப்பட்ட பதிவு இல்லை, இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு காரியமே இல்லை, நான் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை வேற யாரும் சந்திச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னாலும் தேவன் சொல்றாரு, உங்களுக்காக புதிய காரியத்தை நான் செய்வேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்போ இவருடைய சூப்பர் நேச்சுரலை மட்டுப்படுத்தவே முடியாது பாருங்க. இவருடைய சூப்பர் நேச்சுரலை மட்டுப்படுத்தவே முடியாது. இந்த வேதத்தில் சொன்ன அற்புதங்களும் எனக்கு நடக்கும். இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி சில அற்புதங்களை எழுதலை அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அற்புதங்களும் எனக்கு நடக்கும். ஒருவேளை அது மிஸ் ஆயிருந்தா கூட, அப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் இதுவரைக்கும் செய்யலைன்னா என் வாழ்க்கையில எனக்குன்னு புதுசா சில அற்புதங்கள் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறார். அவர் வாழ்க்கையிலே அதெல்லாம் பார்த்ததில்லைன்னா எனக்கு என்ன, என் வாழ்க்கையில நான் பார்ப்பேன். என் தேவன் எனக்காக புதிய காரியத்தை செய்கிறார். ஆமென்.
மோசே வழி நடத்தப்படும் பொழுது பாருங்களேன், அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கு இது சப்ஜெக்ட் இல்லை, பட் இதை சொல்லும்படியாக நான் உந்தப்படுகிறேன். நான் இந்த மீட்டிங்க்கு ரெடியாகிறதுக்கு முன்பதாக பிரதர் பிரிட்டோட்ட நான் இதை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் அதை என்ன பண்ணாருன்னா அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ அதை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது. யாத்ராகமம் 34வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஜனம் எப்படிப்பட்ட ஜனமாக இருக்குது? அது வரைக்கும் கிருபை பெறாத ஒரு ஜனமாக இருக்குது, வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனமாக இருக்குது. இவன் என்ன வேண்டுதல் பண்ணுறான்? அப்பா கிருபையை ஊற்றுங்க, வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறாங்க, அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்து உங்களுக்கு சொந்தமாக இந்த ஜனத்தை அங்கீகரிங்க, உங்களுக்கு சொந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இது என்ன? இது புதிய உடன்படிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, புதிய உடன்படிக்கை. இது ஒரு புதிய உடன்படிக்கை. இது முன்னாடி இருந்த உடன்படிக்கை வேற, இப்போ நான் பண்ணக்கூடிய உடன்படிக்கை வேற அப்படின்னு சொல்றார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மினிஸ்ட்ரியோட தொடர்பில் இருக்கிற உங்களுக்கு இதே வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாக உச்சரிக்கிறேன். எந்த ஜனத்திலும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களை இன்றைக்கு நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்யப்படாத அதிசயங்கள்லாம் என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உலகம் பார்த்திருக்கவே இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. மோரபா ஷதலபா தகமட ரதலபா மல்படரபா ரக்கம் படரதலபா ஷியந்தலபா தகமட ரதலபா போராபா ஷதலபா தகமட ரதலபா ஷதகம் படரதலபா. கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் இருந்தால் தான் குழந்தை உண்டாகும் அப்படின்னு இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்குது. இந்த பைபிள்லேயே அப்படிதான் இருக்குதுன்னால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் பிரேக் ஆகி இன்றைக்கு உங்களுக்கென்று புதிய வாசல்கள் திறக்கப்பட போகுது, புதிய அற்புதங்கள் திறக்கப்பட போகுது. ஆமா, ரட்சிக்கப்பட்டிருந்தா இவ்வளவு நாளுக்குள்ளதான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த வயதுக்கு நான் இவ்வளவு உயரத்துல போயிருக்கணும், அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், இனி அதுக்கான வாய்ப்பு இல்லை, இனி அதுக்குன்ற எனக்கு பலன் இல்லை, இனி அதை துணிந்து செய்வதற்கு எனக்குள்ள திராணி இல்லை, இவ்வளவு பணம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிலாம் தான் வரலாறு இதில் சொல்லப்பட்டிருக்குது. அவரே அவ்வளோ அமௌண்ட் இருக்கும் போது தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு, இவரே இவ்வளோ அமௌண்ட் இருந்ததுனால தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படின்ட்டு எதுவுமே இல்லை, எதுவுமே செய்ய முடியலன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க நம்பிக்கையில் இன்னைக்கு மண் விழப்போகுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அற்புதங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா. பூமி எங்கும், எல்லாரும் சொல்லுங்க, பூமியிலேயே அது இதுவரைக்கும் நடக்கலனாலும் எனக்காக அது நடக்கும். இந்த வியாதி பூமியில இதுவரைக்கும் குணப்படுத்த முடியாது, வேதத்திலேயே இல்லைங்க. இப்படி ஒரு வியாதியை பத்தி வேதத்துல என்ட்ரியே கொடுக்கலங்க. அப்படி ஒரு வியாதியை பத்தி இந்த பைபிள்ல இல்லை. வரலாற்றிலும் இந்த வியாதி குணப்பட்டதா சரித்திரமே இல்லை. அப்படின்னாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த ஜாதியிலும் பூமி எங்கும் இதுவரை செய்திராத அதிசயம் இன்றைக்கு உங்களுக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா. பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அற்புதத்தை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? சூப்பர். இனி உங்க பேரே சூப்பர் நேச்சுரல்னு மாறப்போகுது. ஐ பிலீவ் இட். இனி உங்க பேரே சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு மாறப்போகுது. இதுதானங்க நேச்சர் இல்லை. அவருடைய நேச்சர் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சூப்பர் நேச்சுரல் தான் அவருடைய நேச்சராகவே இருக்குது. இன்னைக்கு உங்க நேச்சுரல்லாம் உடைய போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க நேச்சரே சூப்பர் நேச்சுரல் நேச்சராக மாறப்போகுது. எங்க திரும்பி பார்த்தாலும் சூப்பர் நேச்சுரலை நீங்க பார்க்க போறீங்க. தொலைந்து போன சகலவற்றையும் இன்றைக்கு நீங்க திரும்ப பெற போறீங்க. ஹல்லேலூயா. மோரபா ஷதலபா தகமடரதலபா மல்படரபா ஷியந்தலபா தகமடரதலபோ. தேங்க்யூ லார்ட். ஸோ இன்றைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பைபிளில் இருக்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரேயரை இன்றைக்கு நான் சொல்லி அதன் மூலயமா உங்களோடு
ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ரெடியாக இருக்கிறீங்களா? அப்போஸ்தலர்கள் 12ஆம் அதிகாரம். இந்த இடத்துல ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரேயர் ஸ்டோரி ஒன்று இருக்குது, ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. நண்பன் அப்படின்னாலே நல்ல நண்பன் கெட்ட நண்பன் கிடையாது, நண்பனாலே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரேயரில் ஃபெயிலியர் ப்ரேயர் சக்ஸஸ் ப்ரேயர் அப்படின்னு ஒன்று கிடையாது. ப்ரேயர் பண்ணிட்டாலே அது சக்ஸஸ் தான். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா ஜெபத்திற்கும் நீங்கள் பதிலை வாங்காமல் இருக்க போகிறதில்ல. அதன் காலத்தில் நேர்த்தியாக அந்த பதில்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஒருவேளை பல விதமான ப்ரேயருக்கு இன்னும் பதில் கிடைக்கலையே, அது ஒரு கொஸ்டினாகவே இருக்குதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், அந்த பதிலை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. எந்த பரலோகத்திற்கு முன்னிட்டு சொல்லப்படுகிற எந்த ஜெபத்திற்கும் தேவன் பதிலளிக்காமல் இருக்கிறது இல்லை. ஏன்னா பாருங்களேன், பதில் தெரியாதவன் தான் பதில் சொல்ல மாட்டான். இவர் சர்வஞானியாக இருக்கிறார். அப்போ இவர்கிட்ட ஒரு ஒரு விஷயம் கேட்டால் அவர் சப்ளை பண்ணாமல் இருக்கவே முடியாது. பாருங்க, இல்லாதவன் தான் தர முடியாது. இவர் சகலவற்றையும் உள்ளடக்கிறவர், சகலவற்றையும் தன்னுடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இவர்கிட்ட எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. ஆமாம், இவர்கிட்ட எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. எவன் இல்லைன்னு சொல்லுவான்? அவன்கிட்ட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவான், அல்லது தர மனசு இல்லாதவன் தான் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் இவர் அப்படி இல்லை. பாருங்க, இவர் நல்லவரும் வல்லவரும். எல்லாம் சொல்லுங்க, இவர் நல்லவரும் வல்லவரும். இவர்கிட்ட கேட்டால் பதில் இல்லாமல் இருக்கிறது இல்லை. இந்த ஒரு நம்பிக்கை தான் பாருங்க, இந்த ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இல்லாமல் இருக்காது. முதல்ல இல்லைனாலும் அவர் சிருஷ்டிக்கிற தேவனாக இருக்கிறார், சிருஷ்டித்து தருகிற வல்லமை உடையவராக இருக்கிறார். இல்லைனாலும் உருவாக்கி தருவார். பாருங்க, ஏன்னா அவரால் பொய் சொல்ல முடியாது. அவருக்கு பொய் சொல்ல தெரியாதுன்னு இல்லை, பொய் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல சேரே இல்லை, எம்டியாக இருக்குது, இந்த அங்கே ஒரு சேர் இருக்குல்ல அப்படின்னு அவர் பொய் சொல்கிறாருன்னு வைங்க, பொய்க்கு சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு சேர் இருக்குல்ல அப்படின்னு அவர் ஒரு பொய் சொல்கிறாருன்னா அந்த இடத்துல சேர் உண்டாயிரும். ஏன்னா அவர் வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அப்படியே சிருஷ்டிப்பின் வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்குது. அதனால் என்ன ஆயிருது, அங்கே அப்படியே அது உண்டாயிரும். பாருங்க, அப்போது இவ்வளவு வல்லமையை வைத்திருக்கிறவட்ட பதில் எப்படி இல்லாமல் இருக்கும்? தேவன் பெரும்பாலும் பதில் சொல்ல விரும்புகிறதில்லை. அவர் பதிலாய் இருக்க விரும்புகிறார், அவர் பதிலை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த உணர்வு எப்பவுமே நம்மளுக்குள்ள இருக்கணும். பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, அவர் பதில் சொல்ல விரும்புறதை விட பதில் செய்ய விரும்புகிறார், பதிலாய் இருக்க விரும்புகிறார். ஆமா, எது உங்களுக்கு இல்லையோ அந்த இடத்துல அவரே உட்கார அவர் விரும்புகிறார். எது வந்தாதான் திருப்தின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அவரே அமர்ந்திருக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்குது பாருங்க. நான் அதை வாசிச்சுட்டு நான் உங்களை அதுக்குள்ளே கூட்டு போகிறேன். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியிலே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்பாக சிறைச்சாலையை காத்து கொண்டு இருந்தார்கள். பாருங்க, ஏரோது நாட்களில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏரோதினுடைய கை பலத்திருக்குது, ஏரோதினுடைய சட்டம் பலத்திருக்குது, ஏரோதனுடைய வேலைகள் அங்கே வளர்ந்துருக்குது. இந்த ஏரோது எப்பொழுதுமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாகவே தன்னுடைய கையை நீட்டுகிறவனாக இருக்கிறான். இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொண்டுட்டான். ஆல்ரெடி ஒரு கொலை நடந்துருச்சு. ஏரோதனுடைய கைக்குள்ளே ஒன்று போயிடுச்சுன்னா
திரும்ப வராது அப்படிங்கிறது தான் எல்லாராலையும் நம்பப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது. ஒன்ஸ் இது போயிடுச்சுன்னா போனது தான், ஏரோது கையில் மாட்டிருச்சுன்னா திரும்ப இது வராது அப்படிங்கிறது தான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாக இருக்குது பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல சபையார் எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்? பேதுருவையும் பிடிச்சி பேதுருவையும் கொலை செய்யணுங்கிறது தான் பிளான். பேதுருவை சிறைச்சேதம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளானாக இருக்குது. அதுதான் பிளானாக இருக்குது. இப்போது பேதுரு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சபையார் எல்லாரும் வேற ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரேயர் நடக்கும் பொழுது என் புத்திக்கு எட்டுனதை நான் சொல்கிறேன், அநேக பெண்கள் அந்த இடத்துல ப்ரேயரில் இருக்கிறதாக நான் உணர்கிறேன். அதே அதிகாரத்தில் 21, குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து இறந்தான். குறித்த நாளிலே அப்படின்னு வந்திருக்கு பாருங்களேன். இட்ஸ் அப்பாயிண்டட் டைம். இது ஏரோது குறித்த நாள் அல்ல, தேவன் குறித்த நாளாக இருக்குது. விரோதமாய் எழும்பி இருக்கிற காரியங்கள் மீது அடி விழும்படியாய் தேவன் குறித்த நாளாக இருக்குது. இட்ஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். I believe today is the God's appointed time. Amen. இன்றைக்கு God's appointed time இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க அனுபவிக்க போறீங்க. இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த God's appointed time நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. I declare, I decree the God's appointed time in the name of Jesus. In the name of Jesus. Amen. Hallelujah. இது பாருங்களேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மட்டுமல்ல, இன்றைக்கும் இது ஒத்து போகிற ஒரு சம்பவமாக இருக்குது. ஐ பிலீவ் இந்த கூகுள் மீட்டில் இருக்கிற நீங்கள் சாதாரண குடும்ப பெண்களாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், சின்ன சின்ன ஒர்க்கை எடுத்து பண்ணுற ஆட்களாக இருக்கலாம், சின்ன சின்ன வேலைகளை செய்கிறவங்களாக இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் இருக்கிற தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறதுல முக்கியமான நபராக, தவிர்க்க முடியாத நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் ஆண்களாக இருக்கிறீங்க, இதை பார்த்துட்டு இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன், உங்கள் மனைவிகள் மீது கையை வச்சு இதை சொல்லுங்கள். இந்த தேசத்தில் எழுப்பப்படுகிற பெரிய எழுப்புதலுக்கு முக்கியமான பதவி உங்கள்கிட்ட இருந்து தான் வரப்போகுது. ஹல்லேலூயா. முக்கியமான பொறுப்பு உங்களுடைய கைகளில் கொடுக்கப்பட போகுது. முக்கியமான ஒரு பொறுப்பு உங்கள் கைகளில் கொடுக்கப்பட போகுது பாருங்கள். ஹல்லேலூயா. ஏமே. ஸோ இந்த இப்போ இந்த சிச்சுவேஷன் பார்த்தா ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சிச்சுவேஷன். இவங்க பண்ணுற ஜபமும் ரொம்ப விசுவாசத்தில் பண்ண ஒரு பெரிய ஜபமும் இல்லை. அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். இவங்க ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாலாம் இந்த ப்ரேயரை பண்ணலை, பட் ஒரு இன்டர்செஷன் ப்ரேயரை இவங்க பண்ணுறாங்க. இப்போ 1 தீமோத்தேயுல சொல்லியிருக்கு பாருங்களேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். நீங்கள் இந்த வார்த்தை கொஞ்சம் விளங்கிக்கிடணும். ஏன்னா ஒரு ப்ரேயர் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சகட்டு மணிக்கு ஒரு ப்ரேயர் நடத்தக்கூடாது பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்குது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனம் பாருங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க. அப்போ விண்ணப்பங்கிறது வேற, ஜபங்கிறது வேற, வேண்டுதல் அப்படிங்கிறது வேற, ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது வேற. ஸ்தோத்திரம்னா உங்களுக்கு தெரியும், தேங்க்ஸ் கிவிங்னா ப்ரைஸ் பண்ணுறது, நன்றி சொல்கிறது தான் என்னவா இருக்குது, ஸ்தோத்திரமா இருக்குது. விண்ணப்பம்னா என்ன, பெட்டிஷன். நம்ம சொல்கிறோம், ஐயா இது சரியில்லையா, அது சரியில்லையா, இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் பெட்டிஷன் பண்ணுங்க. வேண்டுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. வேண்டுதல், ப்ரேயர் அப்படிங்கிறது ஜெபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஜெபம் வேற, வேண்டுதல் அப்படிங்கிறது வேற. இல்லை சொல்லுங்க, ஜெபங்கிறது வேற, வேண்டுதல் அப்படிங்கிறது வேற. ஜெபங்கிறது ப்ரேயர். இது இப்போது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் உறுதியாய் சில டிக்ளரேஷன்ஸ் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் என்னவா இருக்குது, ப்ரேயராக இருக்குது. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன், விண்ணப்பங்கிறது என்னது, பெட்டிஷன். ஐயா எனக்கு இது வேணும், அது வேணும், இது இல்லை, அது இல்லை, ப்ரேயர்.
கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் சிலதை டிக்ளேர் பண்ணுறது தான் என்னவா இருக்குது, ப்ரேயராக இருக்குது. ஸ்தோத்திரங்கிறது என்னது, ப்ரைஸ், துதி செலுத்துறது, நன்றி சொல்கிறது தான் ஸ்தோத்திரமாக இருக்குது. வேண்டுதல்கள் அப்படின்னு இருக்குது பாருங்களேன், இன்டர்செஷன். எல்லாரும் சொல்லுங்க இன்டர்செஷன். வேண்டுதல் அப்படின்னா இன்டர்செஷன். இன்டர்செஷன்னா பரிந்து பேசுதல். எல்லாரும் சொல்லுங்க பரிந்து பேசுதல். பரிந்து பேசுதல் அப்படிங்கும்போது மீடியேட்டர் ஒர்க்கு கிடையாது. மீடியேட்டர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2 பேரும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நடுவில் பூந்து எப்பா விடுங்கப்பா 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 அப்படின்னு சமாதானம் பண்ணுகிறது அல்ல. இப்போ ஒரு அட்வொகேட் என்ன பண்ணுவார், அட்வொகேட் வந்து மீடியேட்டரிங் ஒர்க்கு பண்ண மாட்டார். ரெண்டு எதிர்கட்சி வாதிகளுக்கும் நடுவில் பூந்து 2 பேருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க மாட்டார். இவர் என்ன பண்ணுவார், தன் கட்சிக்காரரை காப்பாற்றுற வேலையில் இருப்பார் பாருங்க. இதுதான் இன்டர்செஷன், இதுதான் வேண்டுதல். இவர் என்ன பண்ணுவார், தன் கட்சிக்காரன் மேலே குற்றமே ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார், அட்வொகேட் பண்ணுறார், இன்டர்செஷன் பண்ணுறாரு பாருங்களேன். இதுதான் இன்டர்செஷன் அப்படிங்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையை நம்மளுக்காக செய்கிறார். நம்ம வேண்டி தப்பு பண்ணிட்டு திருவிழாவில் காணாமல் போது மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எல்லாத்தையும் இழந்து நிற்கும் பொழுது, பாவம் பண்ணிட்டு வந்து நிற்கும் பொழுது, என்னடா பேச போகிறோம், என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது ரோமர் 8 சொல்லியிருக்குது பாருங்களேன். யார் நம்மளுக்காக இன்டர்செஷன் பண்ணுறாராம்? இன்டர்செஷன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ நான் சொல்கிறது, நமக்காக யார் அட்வொகேட் பண்ணுறாராம்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மளுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு இருக்குது. இன்டர்செஷன் பண்றார், நம்மளுக்காக அட்வொகேட் பண்றார். நான் சரி, என் கட்சிக்காரர் குற்றமற்றவர் அப்படிங்கிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் அப்படின்னு இருக்குது பாருங்க. பாருங்களேன், ரோமர் 8:26 பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நாளில் இருந்து உங்களுடைய ப்ரேயர் லைஃப் வேற மாதிரி ஆக போகுது. ஹல்லேலூயா. ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்பதாக ரிசல்ட்டை பார்க்க போகிறீங்க. பல பெண்டிங்கில் இருந்த ப்ரேயருக்குள்ள எல்லா காரியங்களும் இந்த நாளில் உங்கள் கையில் வரப்போகுது. நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. நிறைய திரளான சாட்சிகளை என்னுடைய ஸ்பிரிட்டில் நான் இப்போவே ரிசீவ் பண்ணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. நெடுநாளாக இருந்த பிரச்சனைக்கெல்லாம் பெரிய தீர்ப்பு உண்டாக போகுது இன்றைக்கு. ஆமென். நமது பலவீனங்களில், என்ன சொல்லுங்க, பலவீனங்களில். நான் ரொம்ப சரிங்கிற நேரம் அல்ல, நான் சரியில்லாத நேரங்களில். நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சரியில்லாத நேரங்களில், நான் பாவம் செய்த நேரங்களில், நான் அக்கிரமம் செய்கிற நேரங்களில், நான் பலவீனப்பட்டு இருக்கிற நேரத்தில். இது வந்து ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, என்னுடைய ஸ்பிரிட்டில், என்னுடைய சோலில் நான் நொந்து போயிருக்கும்போது, நான் செய்த காரியமாக இருக்கலாம், மற்றவங்க எனக்கு செய்த காரியமாக இருக்கலாம், நொந்து போயிருக்கும்போது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடினால். இப்படியே சொல்லிருச்சு. ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது அப்படின்லாம் சொல்லலை. உனக்கு கண்டிப்பாக இந்த பலவீனத்தில் என்ன வேண்டுதல் பண்ணுங்கிறது உனக்கு தெரியாது அப்படின்னே சொல்லிட்டு. இதனால தான் இந்த பைபிள் எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்கள். எவ்வளோ யதார்த்தமாக சொல்லுது பாருங்களேன். இதில் கூட எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியலையா, ஐயா எனக்கு ஜெபிக்க முடியலையா, எனக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையா, என்னையை பற்றி எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்விலாம் வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்டர்செஷன் பண்றார். சொல்லுங்க, இன்டர்செஷன் பண்றார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அதனால நொந்து போவாதீங்க. சோர்ந்து போயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆவியானவர் உங்களுக்காக அட்வொகேட் பண்ணுவார். உங்கள் பகுதி தான் சரி அப்படிங்கிறத அவர் நின்று பேசுகிறவராக இருக்கிறார். இது போல் ரத்தம் என்ன பண்ணுதான், நம்மளுக்காக இன்டர்செஷன் பண்ணுது. ஆபேல் சிந்தின ரத்தத்தை காட்டிலும் நமக்காக நன்மையானவைகளை பரிந்து பேசுகிற ரத்தம் அப்படின்னு சொல்லுது பாருங்க. பரிந்து பேசுறதுனா என்ன பண்ணுது, நம்ம ரொம்ப சரியா இருந்ததுனால இல்லை, நம்ம தப்பும் போது, நம்ம தவறாக இருக்கும் பொழுது இது என்ன பண்ணுது, இன்டர்செஷன் பண்ணுது. இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுதா, இன்டர்செஷன் பண்ணுது. இவனுக்காக நானே சிந்தப்பட்டேன், இவன் நீதிமான் அப்படின்னு நம்மளுக்காக அது நின்று பேசுது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இன்டர்செஷனை எல்லாருக்காகவும் நீங்கள் பண்ணுங்க, அவங்களுக்காக பரிந்து பேசுங்க. நீங்கள் பரிந்து பேசும் பொழுது உங்கள் நிமித்தமாய் அவங்களுடைய பாவங்கள்
மன்னிக்கப்படும், அவங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும். ஒருத்தன் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தால் கூட அவனுக்காக நீங்கள் இன்டர்செஷன் பண்ணும் பொழுது, அவனுக்காக நீங்கள் இந்த வேண்டுதல்களை நீங்கள் செய்யும் பொழுது, உங்களை ஆளுமை பண்ணுறவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது அவர்கள் குற்றங்களை தேவன் மன்னிக்கிறார். அவர்களுக்கு விடுதலையாகிற அதே நேரத்தில் உங்களுக்கும் விடுதலை உண்டாகும் அப்படின்னு தான் வேதம் நம்மளுக்கு போதிக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல நான் மறுபடியும் வரேன். இந்த ஏரோதின் நாட்களில் நடந்த காரியங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஏரோது அப்படிங்கிறது ஒரு ஆளுடைய பெயர் கிடையாது. ஏரோது அப்படிங்கிறது ஒரு பதவியின் பெயர். இட்ஸ் அ டைட்டில். கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பதாய் பிசி 37 இருந்து AD 28, கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 28 வருஷம் பார்த்தா 6 ஏரோதுக்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த 6 ஏரோதுக்களும் பதவி. ஏரோதுங்கிறது பதவி, சரியா? அது ஒரு நபருடைய பெயர் கிடையாது, ஒரு பதவி. ஏரோதுங்கிறது ஒரு டைட்டில். ஸோ இந்த 6 ஏரோதும் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பொழுதுமே இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக தான் அவங்களுடைய கை இருந்திருக்குது. அதை தான் தொடர்ந்து அவங்க செய்துக்கிட்டும் இருக்கிறாங்க பாருங்க. எல்லா ஏரோதும் சபைக்கு விரோதமாக தான் செயல்படுறான். இப்போ யோவான் ஸ்நானகனை சிறைச்சேதம் பண்ணினது யாரு? அதுவும் ஒரு ஏரோது தான் பாருங்க. ஒய்ஃபோட தங்கச்சி வந்து ஆடும் பொழுது என்ன பண்ணிடுறான், அவள் என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது யோவானுடைய தலையை வாங்கிரு அப்படிங்கிறா. அந்த ஏரோது தான் என்ன பண்ணுறான், இயேசுகிட்ட ஆள் அனுப்பி போய் ஊழியத்தை நிப்பாட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இயேசு என்ன பண்ணுறாரு, கால் மேலே காலை போட்டு அவன்கிட்ட பேசுகிறார். நான் இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாளும் இந்த இடத்துல இருக்கணும், நான் நிறைய பேரை ஹீல் பண்ண வேண்டி இருக்குது, அந்த நரிகிட்ட போய் சொல்லுங்க நான் போக முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஏரோதை கடிந்து கொள்கிறார் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறான், யோவானையும் போட்டு தெளியாச்சு. இந்த ஏரோதில் ஒரு ஏரோது என்ன பண்ணுறா, இயேசுக்கு விரோதமாக செயல்படுற அந்த ஏரோது அவங்களுக்கும் இந்த பிலாத்துக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் இயேசுவை கொல்லணுங்கிறதுக்காக இந்த 2 பேரும் ஒன்றா வரானுங்க. இவனுடைய புத்தியும் இவனுடைய செயல்பாடும் முழுக்க முழுக்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாகவே எழும்பி இருக்குது பாருங்க. இந்த 6 ஏரோதுக்கும் என்ன பண்ணுறான், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமாகவே எழும்பி அவங்கள கொல்லவும், அவங்கள துரத்தவும், அவங்கள பிடிச்சி சிறை சேதம் பண்ணவும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆல்ரெடி இது கண்ணு முன்னாடி நிறைய நடக்கவும் செஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக பேதுருட்ட வந்து நிற்கும் பொழுது ஒரு இன்டர்செஷன் ப்ரேயர் நடக்குது. இந்த ஏரோதுக்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னா, ஏதோமியரிடமிருந்து வந்தவர்கள், சரியா? இந்த ஏதோம் வம்சத்தில் வந்தவர்கள். இந்த ஏதோம் யாருன்னா, யாக்கோபுடைய அண்ணன் ஏசா இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் இந்த ஏதோமியர்கள். இவங்கிட்ட இருந்து வந்தவங்க தான் இந்த ஏரோதுக்கள் பாருங்க. அங்கிருந்தே பகை வந்துக்கிட்டே இருக்குது. யாக்கோபுக்கு விரோதமாக ஏசுவா எப்படி எழும்பியிருந்தானோ அதே மாதிரி அங்கிருந்தே என்ன பண்ணுது, இந்த பகை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது ஏரோதுக்கள் மூலியமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுது, இந்த காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பேதுருக்கு ஸ்கெட்சு போட்டாச்சு. ஆதியாகமம் 36 இவங்களுடைய வரலாறு என்னங்கிறத நான் ஒரு தடவை காட்டிடுறேன். நான் உங்களுக்கு திரும்ப ரெஃபரன்ஸுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆதியாகமம் 36 பாருங்க, 36 43, சரியா? மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் கூடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள். இந்த ஏதோமியருக்கு தகப்பன் ஏசா. புரியுதா உங்களுக்கு? இதுல இருந்து தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இவங்க யாரு அப்படிங்கிறது. இப்போ இந்த ஏதோமியர்களுக்கு பழைய உடன்படிக்கையிலேயே இவங்களுக்கு எதிரான சில தீர்க்க தரிசனங்கள் இருந்துகிட்டே வருது, வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது பாருங்க. இவங்க இந்த ஏரோதுகளை ஆண்டவர் வெறுக்கிறாரு. ஏன்னா இவன் பின்னாடி வந்து இந்த பிரச்சனையை பண்ணுவாங்கிறது நல்லா தெரியும். அதனால என்ன பண்றாரு, முதல்லையே சில காரியங்களை ஆண்டவர் சொல்லி வைக்கிறார். இப்போ என்னாகமம் 24ஆம் அதிகாரம் பாருங்களேன். என்னாகமம் 24 17. அவரை காண்பேன் இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு 3 தடவை சொல்லுங்களேன். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாகும்.
ஏதோம் சுதந்திரமாகும். ஏதோம் சுதந்திரமாகணும், ஏதோனுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. யாக்கோபினுடைய சந்ததிக்கு ஏதோம் என்ன பண்ணுது? சுதந்திரமாகும்னா பொசஷன் ஆகும். யாக்கோபினுடைய வம்சத்துக்கு ஏதோம் என்ன ஆகும்? பொசஷன் ஆகும். அதை பிடிப்பார்கள். ஏதோமை அவர்கள் பிடிப்பார்கள். ஏதோமை சுதந்திரமாக பிடிப்பார்கள் அப்படிங்கிறதா அங்க வார்த்தை பாருங்க. ஏதோம் சுதந்திரமாகனா ஏதோமுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் இல்லை, ஏதோமை யாக்கோபின் வம்சம் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் அங்க ஏதோமுக்கு எதிராய், ஏரோதுகளுக்கு எதிராய் சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க. சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். ஏதோமின் மீது இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும் அப்படிங்கிறது தான் தீர்க்க தரிசனமா இருக்குது. ஒபதியா அப்படிங்கிற தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு வாங்க. அங்கேயும் ஒரு வார்த்தை இந்த ஏதோமியருக்கு விரோதமா இருக்குது. 1071 பக்கம், சரியா? ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்பும் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். 8வது வசனம் பாருங்க. அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப எதிரடையான தீர்க்க தரிசனங்கள் தான் வருது. ஆனா கூட அவனுடைய கை பலத்துக்கிட்டே இருக்குது. அவனுடைய கை பலத்துக்கிட்டே இருக்குது. தீர்க்க தரிசனங்கள்லாம் எதிரடையாக தான் இருக்குது. ஆனால் கூட கை பலத்துக்கிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு சிச்சுவேஷன் ஒத்து போகுதா? ஆமாம் பிரதர், எனக்கு எதிரடையான காரியங்கள் மீது எதிர்மறையான தீர்க்க தரிசனங்கள் தான் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. உன் காரியம் சப்பையா முடிஞ்சிடும், உன் காரியம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும், அது விரோதமாக எழுப்புகிறவர்கள் இல்லாமல் போவார்கள், ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனாலும் வாய்க்காதே போகும்னு எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் மீது தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுருச்சு. ஆனா கூட அது பலமா தான் செயல்பட்டு இருக்கு. சும்மா கிடையாது பாருங்க. இந்த பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இங்க ஒரு பிரேயர் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இது இவங்களை பொறுத்த வரைக்கும் பேதுருவை, பவுல்னு சொல்லிட்டனோ, சாரி, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இவங்க பண்ற பிரேயர் இருக்கு பார்த்தீங்களா? இது இவங்களை பொறுத்த வரைக்கும் பேதுருவின் விடுதலைக்காக ஜெபிக்கப்படுகிற ஒரு ஜெபம். ஆனா இது பழைய உடன்படிக்கையின் எண்ணாமகத்தில் இருந்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஏரோதுகளுக்கு விரோதமாய், ஏதோமியர்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட 1500 வருடத்திற்கான ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் தான் இந்த ஜெபத்தினால நடக்குது. உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கு முன்பதாகவும் நீங்க எதிர்பார்க்கிறது இந்த ஒரு காரியம். ஆனா இதற்கு பிற்பாடு தேவன் பல வருஷங்களுக்கான ஒரு பதிலை உங்களுடைய ஜெபத்துல வைத்திருக்கிறார். பி சீரியஸ் ஆன் யுவர் பிரேயர். நீங்க பண்றது உங்க பிள்ளைகளுக்கான ஜெபம் கிடையாது. பல வருஷங்களாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை உங்க பிள்ளை மூலியமாய் தேவன் நிறைவேற்றணுங்கிறதுக்காக உங்கள் இருதயத்தில் ஜெபத்தை தேவன் வைக்கிறார். ஏமே, நீங்க எதிர்பார்க்கிறது உங்களுடைய பினான்சியல் பிரேக் த்ரூ மட்டும் கிடையாது. இது தேவன் பல 100 ஆண்டுகளாக சில காரியங்களை சேர்த்துக்கிட்டே வராரு. உங்க மூலியமா அது வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏமே, ஹல்லேலூயா. நீங்க என்னமோ சின்ன கல்லை நகட்டுறதுக்காக பிரேயர் பண்ற மாதிரி இருக்குது. ஆனா பெரிய பாறாங்கல் ஒன்னை உருட்டி விடணுங்கிறதுக்காக தான் தேவன் இந்த சின்ன அசைவை உங்க மூலியமாய் செயல்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஏமே, நான் மறுபடியும் சொல்றேன், இந்தியாவில் எழுப்பப்படுகிற ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு தேவன் ஸ்திரீகளை பயன்படுத்துகிறார். அதுலேயும் குறிப்பாக இந்த மீட்டிங்கில் இருக்கிற உங்களை தேவன் பயன்படுத்துகிறார். ஏமேன், ஏமேன். விசுவாசிக்கிற நீங்க பாக்கியவான்கள். பாருங்க, 1500 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை தான் தேவன் என்ன பண்றாரு, முடிவுக்கு கொண்டு வருகிறார். பாருங்க, அந்த ஜெபம் தான் அப்போஸ்தலர்கள் 12ல் ஏறெடுக்கிற ஒரு ஜெபத்திற்கு. அங்கே உள்ளவங்களுக்கு அது தெரியாது. இது ஏதோ பேதுருவை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. பல வருடங்களாக எதிரடையாய் செயல்பட்ட, பல நூற்றாண்டுகளாக எதிரடையாய் செயல்பட்ட ஒரு பலத்த கரத்தை தேவன் அந்த இடத்துல முறிக்க விரும்பி இருக்கிறார். இவங்களுக்கே அது தெரியாம தான் அந்த ப்ரேயரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பண்ற மாதிரி. ஏன் ப்ரேயர் பண்றோம்? ஏதோ ஏன் காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லை. அதற்கு பின்பதாய் நூற்றாண்டுகள் தேக்க நிலையில் இருக்கிற ஏதோ ஒன்றை தேவன் உடைத்து சிதறடிக்க விரும்புகிறார். பல 100 வருஷங்களாய், பல 1000 வருஷங்களாய்
இதெல்லாம் தெரியாது பாருங்க. இதெல்லாம் ரோதைக்கும் தெரியாது, அவங்க கூட இருந்தவங்களுக்கும் தெரியாது பாருங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஒரு பெரிய அற்புதம் அந்த இடத்துல நடக்குது. ஏமே பாருங்களேன் என்ன நடக்குது. 12வது அதிகாரம் பல தடவை நீங்கள் வாசித்த இடம்தான், ஆனாலும் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு புதிய காரியங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கு பாருங்கள். 7வது வசனம் பாருங்கள், 12:7. ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. நான் முதலே சொன்னேன் இல்லையா, யாக்கோபிலிருந்து ஒரு ஒளி வரும், ஒரு வெளிச்சம் ஒன்று வரும். அதற்கு அடையாளமாக இங்கே தூதன் வரும் பொழுது ஒரு ஒளி வருது பாருங்க. ஹல்லேலூயா மோரபா ஷடலபா தகமடா. இதே ஒளி, இதே ஒளி இன்றைக்கு உங்களுக்கு வீச போகுது. ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணிக்கிறீங்களா? ரிசீவ் பண்ணிக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. அந்நிய பாஷைகளினால பேசி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஒரு ஒளி அந்த இடத்துல பிரகாசித்தது. என்னாங்கத்தில் வாசித்ததை திரும்ப ரிமைண்ட் பண்ணுங்க. அப்படியே யாக்கோபிலிருந்து ஒரு ஒளி வரும். இங்கே ஒளி வருது பாருங்க. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி ஒரு அடியை போடுறான். பேதுருக்கு ஒரு விழாவில் ஒரு அடியை போடுறான். சீக்கிரமாக எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. இல்லை சொல்லுங்க, உடனே. உடனே சொல்லும் போது உடனே சில காரியங்கள் நடக்கட்டும். உடனே 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 பாருங்க. இந்த தூதன் பேதுருவை விடுதலையாக்கின மட்டும் அந்த 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 வேலையை மட்டும் செய்யலை. இவனை ஒரு அடி அடித்தானா, அடிச்சுட்டு நேராக எங்கே போகிறான் அப்படின்னு சொன்னால், முதல்ல வாசித்த மாதிரி 23 வாங்க. 23 பாருங்க. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். ஒரே நேரத்தில் 2 ஷாட் அடிக்குது. ஒன்று பேதுருக்கு ஒரு அடி விழுது, இன்னொன்று ஏரோதுக்கு ஒரு அடி விழுது. பேதுருக்கு விழுந்த அடி அவன் கைகளில் இருக்கிற சங்கிலியை முறித்து போட்டது. எங்கே போய் விழுந்த அடி அவன் புழுப்புழுத்து சாகும்படியா செய்தது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு 2 அடி விழப்போகுது. ஏமே உங்களுக்கும் ஒரு அடி விழப்போகுது. அது உங்கள் கையில் இருக்கிற சங்கிலிகளை கட்டவிழ்க்க போகுது. இன்னொரு அடி விழப்போகுது. அது 1500 வருஷமா தீர்க்க தரிசனம் நிறைவேறாம இருந்த ஒரு இடத்தை தேவன் அன்றைக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்து அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். மட்டும் இல்ல, சபையை துன்பப்படுத்தின, சபையின் பிள்ளைகளை துன்பப்படுத்தின ஒரு கொடூரமான நாட்கள் அன்றைக்கு முடிவுக்கு வருது. திரும்ப திரும்ப சிறை சேதமும், திரும்ப திரும்ப சிறை இருப்பும், திரும்ப திரும்ப கொலையும் நடந்து கொண்டிருந்த ஒரு இடம் அன்றைக்கு முடிவுக்கு வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மியூட் போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. மோரபா ஷதலபா தகமடரதலபா மல்படரபா ஷண்டடரதலபா. ஏமே இப்போ பாருங்களேன், ரோதை வந்து பேதுரு விடுதலை ஆயிட்டாப்புல. 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல்லாம் தாண்டி என்ன பண்ணுறாப்புல, பேதுரு வெளியில் வந்துட்டு அந்த ஹாலுக்கு முன்னாடி இருந்து கதவை தட்டுறாரு. ரோதைன்னு ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுது, கதவை திறந்து பார்த்துட்டு பயந்து உள்ளே ஓடி போய் சொல்லுது, ஏய் பேதுரு வந்துட்டாயா அப்படின்ட்டு. 15வது வசனம் பாருங்க, 14 பாருங்க. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை பற்றி சில காரியங்கள் நான் பேசியிருக்கேன் முன்னாடி, லைட்டாக அதில் மட்டும் சொல்கிறேன். பல வெரைட்டியான தூதர்கள் இருக்கிறாங்க, சரியா? நம்மளுக்கு என்று உதவி செய்யும்படியாய் பல வெரைட்டி இருக்கிறாங்க. இவங்களில் ஒரு சில தூதர்கள் நம்மை போலவே சாயலுடையவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வேலை என்னன்னா, நம்ம ஆப்சண்டான இடத்துல அவங்க போய் ப்ரெசென்ட் ஆயிடுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னது உண்டு, என்னுடைய ட்ரீமில் நீங்கள் வந்தீங்க, என் ரூம்குள்ளே நான் ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் வந்தீங்க, எனக்காக நீங்கள் அங்கே நின்னே ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னு. அது நானல்ல, எனக்கென்று நியமிக்கப்பட்ட தூதன். ஏஞ்சலிக் விசிட்டேஷனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்படி உங்களுக்கு நீங்கள் விரும்பின தேவ மனிதர்கள் வந்து நின்று உங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏஞ்சலிக் விசிட்டேஷனை பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏமே ஹல்லேலூயா. அது அவர்கள் அல்ல, அது அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள். இவங்கெல்லாம் நம்மளை போலவே இருப்பாங்க, உங்களை மாதிரியே இருப்பாங்க. ஒரு தடவைலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே நடந்துருக்குது. நான் என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது எனக்கு வேறு ஏதோ வேலை வந்துருச்சு, நான் வெளியில் போயிட்டேன். சாப்பாடு அவளுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை சொல்ல மறந்துட்டேன், சொல்லாமல் போயிட்டேன். அப்புறம் நான் போயிட்டு ஈவினிங் தான் வந்தோடனே சொன்னால், இடையில நீங்கள் வந்தீங்களா, வந்து சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல அப்படின்னு சொன்னால், நான் வரவும் இல்லை,
நான் சாப்பாடு இருக்கிறது சொல்லவும் இல்லை. அப்போ தான் எனக்கு விளங்குனுச்சு, ஆஹா நம்ம பையன் வந்து தட்டி எழுப்பி அம்மா சாப்பாடு ரெடியாக இருக்குது சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இது ஒரு 12 மணி அளவில் இருக்கும். நான் காலையில் 9 மணிக்கே போயிட்டேன். 12 மணி அளவில் இது இருக்கும். நான் திரும்ப வந்தது 5 மணிக்கு தான் வந்தேன். இந்த பிட்வீன் கேப்பில் ஒரு ஏஞ்சலிக் விசிட்டேஷன் நடந்தது பாருங்கள். இதேமாதிரி நிறையா நடந்திருக்குது. இதேமாரி நிறையா நடந்திருக்கு. நீங்கள் தானே சொன்னீங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லலை, நம்மளுக்கு பதிலாக அந்த பையா போய் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு. இப்போ இங்கேயும் பேதுருக்கு வந்து அது பேதுருடைய தூதனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அவரை மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் வச்சு தான் நான் என்ன சொன்னேன்னா, இது அவ்வளோ விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் கிடையாது. இவங்க விடுதலைக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க, ஆனால் நம்புறதுக்கு முடியலை பாருங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு அவிஸ்வாசத்தில் நீங்கள் ஒரு ப்ரேயரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதில் இன்றைக்கு இதுதான் நடக்க போகுது. ஏமே விட்டு தர மாட்டேன் அப்படின்னு தான் இந்த ஏரோதுனுடைய கை பலத்திருக்கு பாருங்க. விட்டு தர மாட்டேன். இவங்களுக்கு என்னன்னா, எப்படிப்பா அது எப்படிப்பா ஏரோது கையில் போனதுக்கப்புறம் அதெல்லாம் திரும்ப வருமானா கூட இருக்கிறவங்களுடைய எண்ணமே. ரோதைக்கும் அதே எண்ணம் தான். ஆனால் இவ சந்தோஷத்தில் அடித்து சொல்கிறா, இல்லை அது பேதுரு தான் அப்படின்னு. அது எப்படி ஏரோது கையில் போனதுக்கப்புறம் திரும்ப வரும்? இந்த இன்டர்செஷனில் இது வரும். ஏமே ஹல்லேலூயா. ஏன்னா இது பேதுருக்கான ப்ரேயர் மட்டும் இல்லை, என்னாகமத்திலிருந்து சொல்லப்பட்ட ஏதோம் வீரர்களுக்கு விரோதமான தீர்க்க தரிசன நிறைவேறுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸோ ஒரே நேரத்தில் 2 அடி விழுது. ஒன்று என்ன ஆகுது, பேதுருனுடைய கையில் இருக்கிற சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்படுது. அதே நேரத்தில் அங்கே ஏரோதுங்கிற பதவியே காலி ஆகுது பாருங்க. அதோட முடிஞ்சிட்டா பிரதர், ஏரோது வந்து தெரிஞ்சுட்டானா அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்து ஒரு ஏரோது எழும்புறான். அப்போஸ்தலர்கள் 26வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பேர் நல்ல பேர் 26 அதில் தான் அவனுடைய பேர் வரும். ஏரோது முடிஞ்சு போய் அந்த ஏரோதின் பதவிக்கு அகரிப்பா. இவன் தான் என்ன சொல்கிறான் பவுலை பார்த்து, நீ பேசுகிறத பார்த்தா நானே மதம் மாறிடுவோம் போலையே, நானே ரசிக்கப்பட்டுருவோம் போலையே அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வரான். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு இன்டர்செஷன் ப்ரேயர் என்ன நடக்குது. 1500 வருஷங்களாய் எதிரடையாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது மட்டும் இல்லை, சங்கிலிகளிலிருந்து விடுவிக்கிறது மட்டும் இல்லை, தேவதூதனுடைய விசிட்டேஷன் மட்டும் இல்லை, சுபிசேஷம் சொல்லப்படாத இடத்துல அது வரைக்கும் பல வருஷங்களாய் சுபிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத, அபிஷேகத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட இடத்துல மறுபடி பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரசங்கமே நுழையாத உங்கள் வீட்டுக்குள்ள இனி பிரசங்க சத்தம் ஒலிக்கும். ஏமேன். என் கணவன் ஏற்றுக்கொள்ளலை, என் மனைவி ஏற்றுக்கொள்ளலை, என் பிள்ளைகள் காதில் தேவ சத்தமே விழலை, அவங்க தேவன் இடத்துல இருந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இனி அவர்கள் காதிலே தேவ சத்தம் ஒலிக்கும். ஹல்லேலூயா. அந்த ஏரோதின் நாட்கள் எல்லாம் இன்றைக்கு முடிவுக்கு வருது. ஹாரபா ஷதலபா மல்படரபா சந்தடரதலபா. அந்த ஏரோதின் நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வருது. இனி புதுசா ஒருத்தன் எழும்புறான். இவன் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனா எழும்புறான். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய சத்தத்திற்கு என் குடும்பத்தில் எல்லாரும் செவி கொடுப்பார். எல்லா ஏரோதின் நாட்களும் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. மோரா சத்தக்கம் படரதலவா. ஏமே விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் இல்லாத இந்த ஜபத்திற்கு இவ்வளவு பதில் உண்டாகுமே. ஆனால் இந்த மீட்டிங்கில் இருக்கிற ஒரு 10-15 பேர் விசுவாசத்தோடு இருக்க மாட்டீங்களா? விசுவாசத்தோடு இருக்க மாட்டீங்களா? நிச்சயமாக அது உங்களுக்கு நடக்க போகுது. ஏமே. ஸோ நான் முடிக்க விரும்புகிறேன் உங்களுக்காக, ஒவ்வொருத்தருக்காக நான் ப்ரேயர் பண்ணி. நீ அனுகூலமான செய்திகள் வருகிற நேரமாக இருக்க போது, தூதர்கள் இறங்குகிற நேரமாக இருக்க போது. How many of you believe? இப்போ நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, இப்போ இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. நீங்கள் விசுவாசிக்காட்டிலும் பரவாயில்ல, ஆனால் இது நடக்க போகுது. நான் உங்களுக்காக விசுவாசிக்கிறேன், இது நடக்க போகுது. ஹல்லேலூயா. தூதன் அவனை நோக்கி 12:8 அவன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். உங்கள் காரியங்கள் இப்படி தாங்க, ஒரு கனவு மாதிரி அது கிராஸ் ஆகி முடிய போகுது. ஹல்லேலூயா.
மோரபா ஷதலபா தகமடரதலபா ரிச்சக்கா படர ஒரு தரிசனம் காண்கிறது போல அது முடிய போகுது. எத்தனையோ நாட்கள் ஒரு இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு தரிசனம் உங்களுக்குள்ளே ஓடிச்சு பாருங்க. அப்படி அதை பார்த்து முடிச்சுட்டு நேரில் பார்த்தா அது அப்படியே நடந்துருக்கும். அது அப்படியே நடந்திருக்கும். இன்றைக்கு அந்த என்கவுண்டர் தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் கேட்கறது சாதாரணமான தேவனுடைய வார்த்தை அல்ல. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, ஒரு சாதாரண ஒரு பையனுடைய வார்த்தை அல்ல, ஒரு சாதாரண நம்மளுக்கு தெரிந்த அறிமுகமான ஒரு சகோதரன் தானே அப்படி நீங்கள் எண்ணி இந்த வார்த்தையை கேட்காதீங்க. டேக் இட் சீரியஸ்லி. இதை சீரியஸாக எடுங்க. இதை வெரி சீரியஸாக எடுங்க. ஆமென். சொல்லப்படுகிற ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனம். ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. திஸ் இஸ் கால்டு சூப்பர் நேச்சுரல். இரும்பு கதவு தானா திறக்குமா? என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, எந்த எக்ஸாம்பிளும் இல்லை. நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த இரும்பு கதவு ஒருவேளை அது 2mm கேப்பாக இருக்கும், தகடை வச்சு கட்டியிருப்பாங்களா இருக்கும், இருந்துட்டு போகுது. உங்களுக்கு முன்பதாக மிகப்பெரிய இரும்பு கதவு இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் அது தானாய் திறக்கும். இந்த வேதத்திலேயே இல்லைன்னாலும் உங்களுக்காக சூப்பர் நேச்சுரலை அவரே சொல்லிட்டார். இந்த வேதத்தில் இல்லாததையும் நான் செய்வேன் அப்படின்னு. இன்னொன்று சொல்லட்டா, எத்தனை பேர் இதுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ண ரெடியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. தேவன் நமக்கு செய்கிறது இருக்கட்டும், சூப்பர் நேச்சுரல்லாம் நான் செய்ததையும் செய்வான், இதை காட்டிலும் பெரியவைகளையும் செய்வான் அப்படின்ட்டார். நீங்கள் செய்ய போகிறீங்க. வேதத்திலேயே இல்லாத அற்புதங்களையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஹல்லேலூயா. வேதத்திலேயே இல்லாத அளவுக்கு நீங்கள் வாரி இறக்க போகிறீங்க. வேதத்திலேயே சொல்லாத அளவுக்கு. ஆபிரகாமின் நாசம் பூமி தாங்கக்கூடாத அளவு தான் இருந்தது அப்படின்றது. அண்ட சராசரங்களும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்க போகுது. ஆமாம், ஏன் அனுபவிக்கக்கூடாது? ஏன் அப்படி ஒரு சூப்பர் நேச்சுரலை என்ஜாய் பண்ணக்கூடாது? நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் பஞ்சம் மாற்றப்படும். நான் ஏன் 24 மணி நேரம் காத்திருக்கணும்? 12 நிமிஷத்தில் எனக்கு நடக்கணும் அப்படின்னாலும் அது நடக்கும் பாருங்க. 12 நிமிஷத்துலையும் அது நடக்கும், 12 செகண்ட்லையும் அது எனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அது சொல்லுங்க. தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதியின் நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். எங்கே போனான்? உன்னை அடித்தது மட்டும் பத்தாது, போதாது, வேற ஒருத்தனையும் அடிக்க வேண்டியிருக்குது. பல நாளாக சபையை துன்பப்படுத்தின ஒருத்தனை அடிக்க வேண்டியிருக்குது. நான் முதலே சொன்னேன், அநேக ஸ்திரீகள் இருக்கிறீங்க. தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதலுக்கு தேவன் உங்கள் கைகளை பலப்படுத்த போகிறார். உங்கள் கைகளை தேவன் உபயோகப்படுத்த போகிறார். உங்களை கொண்டு சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். ரிசீவ் பண்ணிக்கோங்க. எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்ததுன்னா கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார். ஆமாம். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நீங்கள் ஏதோ உங்கள் பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக ப்ரேயர் பண்ணலை, உங்கள் பொருளாதாரத்துக்காக மட்டும் ப்ரேயர் பண்ணலை. அதுக்கு பின்பதாய் தேவனுடைய பெரிய நோக்கங்கள் இருக்குது, பெரிய திட்டங்கள் இருக்குது, பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள், பல வருஷங்களாக பெண்டிங்கில் இருந்த தீர்க்க தரிசனங்கள் அங்கே இருக்குது பாருங்க. அதை தான் அந்த தேவதூதன் என்ன பண்ணுறான், முடிவுக்கு கொண்டு வரான் பாருங்க. குறித்த நாளில் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். எல்லோரும் ஒரு விதமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கான், நம்மளுக்கு விரோதமான காரியங்களை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான், துதிச்சுக்கிட்டு இருக்கான், ஓஹோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். நான் நடக்க போகிறது என்னங்கிறத அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு பொழுத்து இறந்தான். ஹல்லேலூயா. கண்களை மூடி கைகளை உயர்த்துங்க. தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இந்த சூப்பர் நேச்சுரல் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிக்காய் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் கர்த்தாவே ஒரு அடி விழட்டும். ஆமாம், சங்கிலிகள் அப்படியே கலண்டு விழட்டும் இயேசுவின் நாமத்தினால். இரும்பு கதவுகள் தானாய் திறவுண்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே இவங்களை நடத்துங்க டாடி. அந்த மகத்துவமான அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே இவங்களை நடத்துங்க ஃபாதர். கர்த்தாவே, நீங்கள் இது இந்த இன்டர்செஷன் ப்ரேயர் தகப்பனே, இது ஏதோ
இவங்களுக்கான ஜெபம் அல்ல, ஆதி முதலாய் நீர் கொண்டிருந்த திட்டத்திற்கான ஒரு வழிவாசல் டேடி இது. ஆமாம் டேடி, ஆமாம். அது பேதுருவுக்கான ஜெபம் மட்டுமல்ல, 1500 வருடங்களுக்கு உண்டான பெண்டிங் கேஸ் எல்லாம் முடித்து வைக்கிற ஒரு ப்ரேயராக அது இருந்தது டேடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே தான் சம்பவிக்குது டேடி. இது நாங்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவரீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரபா ஷதலபா ரகமட ரதலபா ஷட்சகம் வடரதலபா. தேவரீர் கர்த்தாவே, வரலாற்றுக்கு உண்டான ஏதோ ஒரு காரியத்தை இந்த நாள்ல இருந்து அது பூமாக போகுது, இந்த நாள்ல இருந்து செயல்பட போகுது. பல வருடங்களாய் சபைக்கு விரோதமாகவும், சபையின் பிள்ளைகளுக்கு விரோதமாகவும், விசுவாசிகளுக்கு விரோதமாகவும் நீட்டப்பட்ட ஏரோதனுடைய கைகள் இன்றைக்கு முறிக்கப்படுகிற ஒரு நாளாக இருக்க போகுது டாடி. ஹல்லேலூயா. We believe it, we receive it in the name of Jesus. Hallelujah. Thank you Lord, thank you Father. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸோ இது விதைக்கிற நேரம். இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் விதைங்க.